நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபோக்கஸில் தமிழ் சேனல். வெறும் பாலை குடிக்காதீங்கப்பா, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு குடிங்கன்னு நம்ம வீட்டு பாட்டிகள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். ஆமாங்க, நம்ம மஞ்சள் பாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் பாலை எப்படி தயார் செய்யணும், இந்த பாலை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், யார் யாரெல்லாம் இந்த பாலை குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். உலகின் மிக சக்தி வாய்ந்த இயற்கையாகவே மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள்னா அது மஞ்சள் மட்டும்தாங்க. அதுலேயும் மஞ்சள் பால் ஒரு ஆரோக்கிய அதிசயம்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பாலை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் பாலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சளை கலந்து பாலை நன்கு கொதிக்க விடுங்க. பின்னர் பாலை வடிகட்டி அதில் கொஞ்சம் தேன் இல்லைன்னா கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து இறக்கினால் மஞ்சள் பால் ரெடிங்க. இந்த பாலை இளம் சூடோடு குடித்து வந்தால் நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கிறது. இந்த மஞ்சள் கலந்த பாலில் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சளி, இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பிலிருந்தும் உடனடியாக நிவாரணம் கிடைக்கிறது. இந்த மஞ்சள் கலந்த பாலை குடிக்கிறதுனால உடல்ல வெப்பம் அதிகரிக்கிறது. இதனால் நெஞ்சு சளி மற்றும் சைனஸ் போன்ற பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் மஞ்சள் கலந்த பால் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் பணியை செய்கிறது என்கிறார்கள். இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யவும் உதவுகிறது. இதன் மூலமாக உடல் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமின்றி ஜலதோஷம், தொண்டைப்புண் உள்ளவர்கள் இந்த பாலை தினமும் குடித்து வந்தால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். மஞ்சள் பால் ஒரு இயற்கையான கல்லீரல் நச்சுணிக்கி. இதனால கல்லீரல் நன்றாக செயல்படவும் உதவுது. இந்த பாலில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்க உதவுது. இந்த மஞ்சள் பால் எலும்பு தேய்மானத்தையும் குறைக்கிறது. நமது உடல்ல செரிமான மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண் போன்றவற்றை வராமலும் தடுக்கிறது. இந்த மஞ்சள் கலந்த பாலில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடல் வலி, வீக்கம் மற்றும் தலைவலிக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது. உணவில் இருக்கும் கொழுப்பை இது முறிக்க உதவுது. இதனால உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் மஞ்சள் பால் சிறப்பாக இயங்க செய்கிறது. இந்த பாலை தினமும் குடித்து வந்தால் சருமம் பளபளப்பாக இருக்கும். தோள்களில் எங்கேயாவது புள்ளிகள், சொறி, சிரங்கு இருந்தால் அந்த இடத்தில் மஞ்சள் கலந்த பாலில் பஞ்சை நனைத்து தடவி வர விரைவில் குணமாகும். இந்த பாலில் நோய் எதிர்ப்பு அழற்சி பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மார்பகம், சருமம், நுரையீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துது. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து மஞ்சள் கலந்த பாலை பருகி வருவதன் மூலம் நோயின் தீவிரம் குறையும். இது ஃபைட்டோஹீஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்து ஹார்மோன் குறைபாடுகளையும் சரி செய்ய உதவுது. அத்துடன் மஞ்சளுக்கு வலியை குறைக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரும் கடுமையான வயிற்று வலியையும் தடுக்குது. தசைகள் மற்றும் எலும்புகளில் ஏற்படும் வலியை குறைத்து வளைவுத்தன்மையையும் இது அதிகரிக்கிறது. இந்த மஞ்சள் கலந்த பால் கீழ்வாதத்தை குணமாக்கும். முடக்குவாதத்தின் காரணமாக உண்டாகும் வீக்கத்தையும் குறைக்குது. முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகளையும் இது உறுதிப்படுத்துகிறது. வெதுவெதுப்பான மஞ்சள் கலந்த பாலை இரவு தூங்குவதற்கு முன்னால் குடித்து வந்தால் தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்தும் விடுபட முடியும். இப்போ இந்த பாலை யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஒரு முறை இந்த பாலை குடித்ததும் சிலருக்கு ஒவ்வாமை காரணமாக உடலில் ஆங்காங்கே அரிப்பு ஏற்பட்டால் குடிப்பதை நிறுத்துவது நல்லது. இந்த பாலை ஒரு நாளைக்கு 1 டம்ளர் அளவுக்கு மேல் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளில் மஞ்சள் கலந்த பாலை அதிக அளவில் அருந்தினால் கருப்பை சுவர் சுருக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நமக்கு தெரியாதா என்ன? தொடர்ந்து இது போல பல தகவல்களை பெற வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகே உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க.